வணக்கம் மக்களே. எந்தன் காதலை அத்தியாயம் 9. இந்த கதை நான் எழுதின ஒரு கற்பனை காதல் கதை. நிச்சயமா உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் நம்புறேன். கதைக்குள்ள போலாமா? மனிதனின் பிறப்பு தெரிந்து விடுகிறது. மனிதனின் இறப்பு எப்பொழுது என்பது பலருக்கும் தெரியவதில்லை. எதிர்பாராத சமயங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது சில சம்பவங்களை எண்ணி மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது. சில சம்பவங்களை எண்ணி மனம் இருட்டுக்குள் அடைபட்டு போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் ராதாவின் வாழ்வில் இன்று நடக்கப் போகிறது. விடுதிக்கு வந்து ஒரு காவலாளி அரசு மருத்துவமனைக்கு ராதாவை அழைத்து செல்கிறார். ராதாவிற்கு திக் திக் என்று இருந்தது அந்த நிமிடங்கள். அரசு மருத்துவமனைக்கு தன்னை எதற்காக இந்த காவல் அதிகாரி அழைத்து செல்கிறார்? அங்கு நாம் காண யார் இருக்கிறார்கள்? விக்னேஷும் சரண்யாவும் தவ்யாவும் புத்தகம் வாங்க சென்றவர்கள் இன்னும் விடுதிக்கு திரும்பவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று மருத்துவமனைக்கு செல்வதற்குள் 1000 கேள்விகள் ராதாவின் மனதிற்குள். மருத்துவமனைக்கு ராதாவை அழைத்து சென்ற காவல் அதிகாரி ராதாவை பிணவரைக்கு அழைத்து செல்கிறார். சார், ஒரு நிமிஷம். சார், என்ன நீங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன சார் நடந்தது? யாருக்கு என்ன ஆச்சு சார்? ஏன் சார் என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று ராதா அந்த காவல் அதிகாரியை நடுங்கும் குரலில் கேட்டார். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், பதட்டப்படாம இருமா, இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு காவல் அதிகாரி பிணைவரைக்குள் சென்று விட்டார். சில நிமிடங்களில் ஒரு மருத்துவர் ஓடி வந்தார். அந்த மருத்துவர் ராதாவிடம், நீங்க தான் ராதாவாமா என்று கேட்டார். ஆ, நான் தான் ராதா என்று ராதா சொல்ல, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க என்று ராதாவை அழைத்தார் அந்த மருத்துவர். என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் எதுக்கு பிணவரைக்குள்ள வரணும்? யாருக்கு என்ன ஆச்சு டாக்டர்? சொல்லுங்க பிளீஸ் என்று கண்ணீர் ததும்ப கேட்டால் மருத்துவரிடம் ராதா. நீங்க உள்ள வந்து பாருங்க, பதட்டப்படாதீங்க, வாங்க என்று மருத்துவர் ராதாவை அழைத்து சென்றார். ராதாவின் முன்னே 4 சடலங்கள் கிடந்தது. 4 சடலங்களும் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டிருந்தது. 4 சடலங்களின் துணியையும் மருத்துவர் விளக்கினார். ராதா கண்களை மூடிக்கொண்டாள். பிணவரை என்றாலே சிறிய வயதிலிருந்து ராதாவிற்கு பயம். கண்களை மூடிக்கொண்டிருந்த ராதாவை பார்த்த மருத்துவர், அம்மா கண் திறந்து பாருமா என்றார். ராதாவும் கண்களை திறந்தாள். அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவள் முன்னே கிடத்தப்பட்டிருந்த சடலங்கள் விக்னேஷ், சரண்யா, திவ்யா மற்றும் ராதாவின் அப்பாவுடைய சடலங்கள். அதை பார்த்ததும் ராதா மருத்துவரிடம், டாக்டர் என்ன ஆச்சு இவங்களுக்கு? என்ன ஆச்சு டாக்டர் இவங்களுக்கு? ஏன் இவங்களை இப்படி படுக்க வச்சிருக்கீங்க? அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. திவ்யா எந்திரிடி. சரண்யா, விக்னேஷ் கண்ணு திறந்து பாருங்கடா என்று ஒவ்வொருத்தர் பக்கமும் சென்று எழுப்பி பார்த்தாள் ராதா. யாரும் எழுந்திருக்கவே இல்லை. இவங்க 4 பேரும் இறந்துட்டாங்கம்மா என்று மருத்துவர் சொன்னதும் ராதா ஆடி போனாள். என்ன டாக்டர் சொல்றீங்க? இவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. புத்தகம் வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு வந்தாங்க. அப்பா ஊருக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாரு. இவங்களுக்கு எப்படி என்ன நிலைமை? டாக்டர் சொல்லுங்க, டாக்டர் சொல்லுங்க, டாக்டர் சொல்லுங்க என்று இடைவிடாமல் கத்தி கூப்பாடு போட்டாள் ராதா. இவங்க வந்த பேருந்து விபத்துக்குள்ளாகிடுச்சு. அதுல அந்த விபத்துல யாருமே பிழைக்கல என்று மருத்துவர் சொல்ல, ராதாவிற்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் தந்தையின் மேல் விழுந்து ராதா கதறினார். அப்பா எந்திரிங்க, அப்பா பிளீஸ் எனக்காக எந்திரிங்க. அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்னை விட்டுட்டு நீங்களும் போயிடாதீங்க, எந்திரிங்கப்பா என்று தந்தையின் மேல் விழுந்து கதறினார் ராதா. கொஞ்ச நேரம் வெளியேறுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு ராதாவை பிணவரைக்கு வெளியில் இருக்கும் நாற்காலியில் அமர வைத்தார் மருத்துவர். மருத்துவருக்கே ராதாவை பார்க்க ரொம்ப பாவமாகத்தான் இருந்தது. அம்மாவை இழந்த ராதா தந்தையையும் இழந்து விட்டாள் என்பதை ராதாவால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. அழுது கொண்டே நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் ராதா.
விபத்து நடந்த செய்தியை அறிந்த கண்ணன் மின்னலை விட வேகமாய் அவன் வண்டியை ஓட்டிக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்து நின்றான். மருத்துவமனையில் ஒரே கூட்டம் அலைமோதியது. அங்கும் இங்குமாய் மக்கள் தங்கள் சொந்தங்களை தேடி ஓடிக்கொண்டிருந்தனர். ராதா எங்கே என்று கண்ணனின் கண்கள் தேடியது. ராதா பிணவரையின் முன்னே நாற்காலியில் அமர்ந்து இருப்பதை கண்ணன் பார்த்தான். அத்தனை கூட்டத்திற்கு நடுவில் கண்ணன் கூட்டத்தில் இருந்தவர்களை விலக்கிக் கொண்டு ராதாவின் பக்கம் சென்றான். ராதா என்று அழைத்தான் கண்ணன். ராதா பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். ராதா என்று கண்ணன் சத்தமாக அழைத்தான். தன்னை உணர்ந்தவளாக கண்ணனை பார்த்ததும் கண்ணனின் பக்கம் வந்து அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுதாள் ராதா. கண்ணனால் அவளை பார்க்க முடியவில்லை, அவளை தேற்ற முடியவில்லை. கண்ணன் செய்வதறியாது திகைத்து நின்றார். ராதா, அல்லாதீங்க, இந்த நேரத்துலதான் நீங்க தைரியமா இருக்கணும் என்று கண்ணன் ராதாவிற்கு ஆறுதல் கூறினான். கண்ணன் சொன்னது எதுவும் அவள் காதல் வாங்கவில்லை. அவளது மனபாரம் அவள் காதை அடைத்து விட்டது. ராதா கண்ணனை விட்டு விலகவில்லை. அழுது கொண்டிருந்தாள். அழுது அழுது சோர்ந்தே விட்டாள். கண்ணனின் பின்னால் சுகுமாரும் அவள் அம்மா பாக்கியலட்சுமியும் வந்து கொண்டிருந்தனர். கண்ணனை ராதா கட்டி பிடித்து அழித்து கொண்டிருந்ததை சுகுமார் பார்த்தான். அவன் அம்மாவிற்கு முன்னே ஓடி வந்து கண்ணனிடம், அம்மா வந்துட்டு இருக்காங்கடா, அம்மா வந்துட்டு இருக்காங்கடா என்று எச்சரித்தான். சுகுமாரின் குரலை காதில் கேட்ட ராதாவோ தன்னை அறிந்தவளாய் கண்ணனை விட்டு விலகி நின்றாள். சுகுமாரை பார்த்ததும், மாமா, அப்பா என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாள் ராதா. ராதாவிற்கு வார்த்தைகள் வரவில்லை, அழுகைதான் வந்தது. ஒன்னும் இல்லம்மா, பாத்துக்கலாம் என்று சொன்னான் சுகுமார். திவ்யா, சரண்யா, விக்னேஷ் பெற்றோர்களுக்கும் தகவல் போனது. அவர்களின் பெற்றோரும் மருத்துவமனைக்கு வந்தனர். ராதாவை பார்த்ததும், ராதா, விக்னேஷ் நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாமா என்று விக்னேஷின் தாய் ராதாவின் மேல் விழுந்து அழுதாள். சரண்யாவின் அம்மாவும் திவ்யாவின் அப்பாவும் கூட மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். அவர்களின் கண்கள் அழுது அழுது இரத்த நிறத்தில் சிவந்து இருந்தது. கண்ணா, நீ ராதா வளைச்சிட்டு போய் கார்ல உட்காரவை, நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கண்ணனிடம் சுகுமார் சொன்னான். பாக்கியலட்சுமி பக்கத்தில் இருந்தவள், கண்ணா, நீயும் உங்க அண்ணனோட இரு, நான் இவ்வளோ கூட்டிட்டு போய் நான் கார்ல உட்கார வைக்கிறேன் என்று சொல்லி ராதாவின் தோள் மேல் கை போட்டு பாக்கியலட்சுமி கைத்தாங்கலாக காரில் சென்று அவளை அமர வைத்தாள். மெய்யப்பனின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு கண்ணனும் சுகுமாரும் பாக்கியலட்சுமியிடம் வந்தனர். பாடிய அவங்களோட சொந்த ஊருக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேம்மா என்று சுகுமார் பாக்கியலட்சுமியிடம் சொன்னான். சரிடா, அப்படியே செய். நீயும் கண்ணனும் ராதா கூடவே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்க, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்க மாமாவை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னாள் பாக்கியலட்சுமி. சுவாதி கர்ப்பமாக இருப்பதால் சுவாதியை சுகுமார் மருத்துவமனைக்கு அழைத்து வரவில்லை. சுவாதியை போகும் வழியில் காரில் ஏற்றி கொண்டு ராதாவின் சொந்த ஊரான கருப்பராயன் பட்டிக்கு மையப்பனின் உடலை எடுத்து செல்லலாம் என்று முடிவு செய்திருந்தனர் கண்ணனும் சுகுமாரும். மையப்பனின் இறுதி சடங்குகள் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. ராதா தந்தையின் இறப்பிற்கு வந்த உறவினர்கள் எல்லாம் அவரவர் வீட்டிற்கு திரும்பிவிட்டனர். ராதா, சுவாதி, சுகுமார், கண்ணன், கண்ணனின் தாய்மாமா ராஜரத்தினம், ராதாவின் அத்தை, அதாவது ராதாவின் அப்பாவுடைய தங்கை சரோஜா, அந்த சரோஜா அத்தையுடைய பையன் மாறன், இவர்கள் மட்டும்தான் அங்கு இருந்தனர். மாறனின் குணாதிசயங்கள் ராதாவின் குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்காது. ராதாவின் அத்தை சரோஜா அவனை மிகவும் செல்லமாக வளர்த்து விட்டாள். மாறன் ஒவ்வொரு முறை தப்பு செய்யும் போதும் சரோஜா தட்டி கேட்காமல் பொறுப்பில்லாத ஆண் பிள்ளையாகவே அவனை வளர்த்து விட்டாள். மகன் தப்பை செய்தாலும் அதை சரி என்று சொல்லும் அம்மாதான் சரோஜா. மாறன் ராதாவை விட 7 வயது மூத்தவன். மாறனுக்கு ராதா மேல் ஒரு கண் இருந்தது. ராதா அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் வரை அவள் வீட்டின் பக்கமே வர முடியவில்லை மாறனால். ஏனென்றால் ராதாவின் அத்தையையும் அத்தை பையனையும் வடிவுக்கும் மெய்யப்பனுக்கும் அறவே பிடிக்காது. ராதாவை திருமணம் செய்ய வேண்டும் என்பது மாறனின் வெகு நாள் ஆசை. ராதா பள்ளி செல்லும் போதெல்லாம் மாறன் அவள் பின்னே சென்று அவளுக்கு தொந்தரவுகள் பலவும் கொடுத்தான். மெய்யப்பன் நிறைய முறை அவனை தெருவிலேயே வைத்து அடித்து கூட இருக்கின்றார். இந்த விஷயத்துக்காக, ராதாவை தொல்லை செய்ததற்காக. ராதா அவள் அப்பா மெய்யப்பனின் புகைப்படத்தின் பக்கம் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அன்று. ராதாவின் பக்கம் அவள் அத்தை சரோஜா சென்றார். ராதா,
நீ எதுக்கு இப்ப அழுகுற? உனக்கு யாரும் இல்லைன்னு அழுவுறியா? நானும் உங்க மாமன் மாறனும் குத்து கல்லாட்டம் இருக்கும்போது நீ இப்படி அழுதுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. என்ன, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம வடிவும் எங்க அண்ணனும் போய் சேர்ந்துட்டாங்க. அழுகாத, உன்னை கல்யாணம் கட்டிக்கதான் என் மகன் மாறா இருக்கானே, அப்புறம் என்ன என்று சம்பந்தமில்லாமல் ராதாவிடம் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பெயரில் ராதாவை மேலும் அழ வைத்துக் கொண்டிருந்தாள் சரோஜா. ஆமா, நீ ராதாவை கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அடுத்த முகூர்த்தத்திலேயே ராதாவுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணிவே. எத்தனை பேர் பேசுறாங்க, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைய இனிமேல் யார் கட்டிக்கிறது, யார் பாத்துக்கிறதுன்னு எத்தனை பேர் என் காது படவே பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து எனக்கு மனசு தாங்கல. கெட்ட காரியம் நடந்த வீட்டுல நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே ராதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுமா என்று மீசையை முறுக்கி கொண்டு சொன்னான் மாறன். இதை கேட்ட கண்ணனுக்கு மேலும் ஆத்திரம் வந்தது. சுகுமார் கண்ணனிடம், கண்ணா கோவப்படாத, அமைதியாயிரு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம் என்று சுகுமார் சொல்ல, மாறன் சொன்னதை கேட்ட பக்கத்துல இருந்த குடிகார பெரியவர் ஒருவர், ஆமா, மெய்யப்பன் செத்து போயிட்டான், வடிவும் செத்து போயிட்டா, இனி தனியா நிக்கிற இந்த பிள்ளைக்கு யார் ஆதரவு? சுவாதி வீட்டுல போய் ராதா இருக்க முடியுமா? ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய எப்படி அவங்க வீட்டுக்கு அனுப்புறது? பேசாம அடுத்த முகூர்த்தத்திலேயே மாறனுக்கும் ராதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான் என்று சொன்னார் அந்த பெரியவர். ராதா ஒரு புறம் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க, சுவாதி மறுபுறம் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். சுகுமார் சுவாதியை தனியாக அழைத்து கொண்டு போய் பேசினார். சுவாதி, ராதா இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. உங்க அத்தை பையனை பார்த்தா எனக்கு என்னமோ நல்லவனா தோணல. ராதாவை அழைச்சிட்டு வா, இன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம் என்றான் சுகுமார். இல்லைங்க, 16 நாள் முடியாம நம்ம இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இது இந்த ஊரோட சட்டம். யார் இருந்தாலும் 16 நாள் முடிஞ்சுதான் நம்ம இந்த ஊரை விட்டு போக முடியும் என்று சொன்னாள் சுவாதி. 16 நாள் எப்படி? உங்க அத்தை பையனை நம்பி இந்த ஊர்ல ராதாவை தங்க வைக்கிறது? இப்பவே ராதாவை கல்யாணம் பண்ண தாலி கட்ட துடிச்சிட்டு நிக்கிறான் அவன். அவனை பார்த்தா எனக்கு என்னமோ நல்லவனா தெரியல என்றான் சுகுமார். ஆமாங்க, மாரணிக்கு ஏற்கனவே ராதா மேல ஒரு கண்ணு. இப்போ என்ன பண்றது என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது வீட்டில் குடிசைக்குள் ஏதோ சத்தம் கேட்டது. சுகுமாரும் சுவாதியும் அவசரமாக உள்ளே சென்று பார்த்தனர். கண்ணன் மாறனை அடித்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்ததும் சுகுமார் சென்று கண்ணனை தடுத்தான். கண்ணா, நான் தான் உனக்கு கூப்பிடாத, அமைதியா இருன்னு சொன்னல, எதுக்கு நீ இவன் மேல கை வைக்கிற? என்னடா பிரச்சனை என்றான் சுகுமார். சுகுமாரும் சுவாதியும் வெளியே பேசிக் கொண்டிருக்கும் போது உள்ளே என்ன நடந்திருக்கிறது என்றார். கண்ணனை பார்த்து, நீ யாருப்பா, புதுசா இருக்கே என்று கேட்டான் மாறன். அதற்கு கண்ணன், நான் சுகுமாரோட தம்பி என்று கூற, ஓ அப்படியா, அப்போ சுவாத்தியோட குழந்தனார், என்ன மாதிரியே நீயும் ராதாவை கட்டிக்க போற முறைதான் என்று சொன்ன மாறன் கண்ணனை பார்த்து பொறாமை கொண்டான். ராதாவும் அழகா இருக்கா, இவனும் வாட்ட சட்டமா பாக்குறதுக்கு சினிமா படத்துல வர்ற ஹீரோ மாதிரி இருக்கான். ராதாவை கணக்கு பண்ணிட்டான்னா, இவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அதனால ராதாவை பத்தி 1க்கு 2 இவங்கிட்ட போட்டு வைப்போம். அப்பதான் ராதா பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான் என்று மாறன் மனதுக்குள் நினைத்து கொண்டு, கண்ணா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்று கண்ணனிடம் அவன் சொல்ல, அதற்கு கண்ணன், எனக்கு என்ன தெரியணும் என்று அவனை திரும்ப கேட்டான். அங்க உட்கார்ந்துருக்காளே ராதா, அவளுக்கு எனக்கும் கல்யாணம் மட்டும்தான் முடியல, மத்த எல்லாமே முடிஞ்சிருச்சு என்று மாறன் சொல்ல, இதை கேட்டதும் பொறுமை இழந்த கண்ணன், என்னடா சொன்ன ராதாவை பத்தி என்று கூறிக்கொண்டே கண்ணன் மாறனை அடித்து நொறுக்கி விட்டான். சுகுமார் வந்து கண்ணனையும் மாறனையும் விலக்கி விட்டான். சுகுமார் கண்ணனிடம், எதுக்குடா அவன் அடிச்ச என்று திரும்ப திரும்ப கேட்டும் கண்ணன் எந்த பதிலும் சொல்லாமல் பல்லை கடித்துக் கொண்டிருந்தான். ராதாவை பார்த்து, ராதா நீங்க இங்க இருக்க வேண்டாம், கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம், எந்திரிங்க முதல்ல என்றான் கண்ணன். ராதா கண்ணனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பாக்குறீங்க, எந்திரிங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நம்ம வீட்டுக்கு போலாம், அண்ணா இருக்கான், அண்ணி இருக்காங்க, நான் இருக்கேன், இவங்கள இனி யாரும் அனாதனெல்லாம் சொல்லக்கூடாது என்று சரோஜாவை பார்த்து கொண்டே ராதாவிடம் சொன்னான் கண்ணன். சுவாதியை பார்த்து, அண்ணி நீங்க ராதாவோட துணியெல்லாம் எடுத்து வைங்க, ராதா இனிமேல் நம்ம வீட்டுலதான் இருக்க போறா என்று சுவாதியிடம் சொன்னான் கண்ணன்.
அதற்கு கண்ணனின் மாமா ராஜரத்தினம், 16 நாள் முடியாம நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு இந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க. அதனால 16 நாள் முடிஞ்சுதான் போகணும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கெல்லாம் ராதாவை கூட்டிட்டு போக வேணாம். இதோ அவளோட அத்தை பையன் இருக்கான்ல, அவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். இனி இவ படிச்சு என்ன பண்ண போறா என்று ராஜரத்தினம் கூறினார். ராதாவை ரத்தினத்திற்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்ணனும் ராதாவும் பழகுவது ரத்தினத்திற்கு அறவே பிடிக்காது. ராஜரத்னம் தன் மகளை கண்ணனுக்கு திருமணம் முடிக்க முடிவு செய்திருந்தார். மாமா, நீங்க பேசாம இருங்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு என்று சொல்லி தன் மாமனை அடக்கினான் கண்ணன். கண்ணன் தன்னை அடித்த கோபத்துல இருந்த மாறன், என்னடா சொல்ற, ராதாவை உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறியா? நீ யாரு அவளை அழைச்சிட்டு போக என்று நெஞ்சை நிமிர்த்து கொண்டு கண்ணனை நோக்கி வந்தான் மாறன். இதை கேட்டு சுவாதி, மாறா நீ சும்மா இரு, ராதா கூட பிறந்த அக்கா நான் தான். ராதா இனிமேல் என் வீட்டுலதான் இருப்பான். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்று சொன்னாள். அப்படியெல்லாம் விட்டுட முடியாது, அப்படியெல்லாம் விட்டுடவே முடியாது. ராதாவை எப்படி நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு நான் பாத்துறேன். முதல்ல பஞ்சாயத்தை கூட்டுங்க, அவங்க சொல்லட்டும் ராதா இங்க இருக்கணுமா இல்ல உங்க கூட வரணுமா அப்படின்னு என்று மாறன் கூற, கண்ணன் அதற்கு பஞ்சாயத்து வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ராதா என் கூட வருவா, எவன் என்ன பண்றான்னு பாக்குறேன் என்று உட்கார்ந்திருந்த ராதாவின் கையை பிடித்து இழுக்க, தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, நியாயம் உங்க பக்கம் இருக்கு, கண்டிப்பா உங்க பக்கம் தான் நல்ல தீர்ப்பு வரும். நம்ம ஊரு பஞ்சாயத்தை மீறி யாரையும் இங்கிருந்து கூட்டிட்டு போகவும் முடியாது, யாரையும் இங்க யாரும் கட்டிக்கவும் முடியாது. அதனால பஞ்சாயத்துல பேசிக்கலாம், அமைதியா இருங்க என்று அந்த ஊரின் பெரியவர் சொல்ல கண்ணனும் அமைதியானார். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என் காதலியவில் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.